மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஃபோன் வரல. பேசாம நம்மளே திருப்பி பண்ணிடலாமா? நான் நம்ம பண்ணா அவ அட்டன் பண்ணுவாளா? ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாளோ? ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. எல்லாம் இவனால வருது. சௌமியா கிட்ட பேசு, சௌமியா கிட்ட பேசுன்னா இப்போ என் நந்தினி கிட்ட பேச முடியாம உட்காந்துருக்கேன் நான். எருமை மாடு என் தூக்கத்தை கலைச்சிட்டு இவன் எப்படி தூங்குறான் பாரு. எருமை கொரட்டை வேற விட ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, நான் தூங்கின மாதிரி தான். ஐயோ சந்தோஷ், என்னடா பண்றது இப்ப? பெசாம இவனை தூக்கிட்டு போயிட்டு அவன் ரூம்ல போட்டுடலாமா? அடிச்சா இவன் என்ன குழந்தையா நான் தூக்கிட்டு போறதுக்கு? அதுவும் இல்லாம என்னால முடியவும் முடியாது இந்த எருமையை தூக்குறது. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி நான் என் ரூம்ல தூங்குறது? இந்த எருமை வேற முழு பெட்டையும் அடைச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் தரையில தான் படுக்கணும் போல. எங்கடி போற? கிட்டவா. கிட்ட வரணுமா? டே, யாரடா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அட பாவி, இந்த பையன் யாருக்கிட்ட பேசுறான்னு தெரியலையே. ஐயோ, இவன் இந்த ரூம்ல தூங்க விட்டது தப்பா போச்சே. தனியா புலம்பிட்டு இருக்கேன் நானு. ஏன் ஃபோன் வருது? நந்தினி ஏதோ கால் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன ரிங் போயிட்டே இருக்கு? ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரோ? காயத்ரி சொல்லும் போதே கால் பண்ணியிருக்கலாமோ? ச்சே, 1 hour வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது? அவருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமாங்கிற யோசனையிலே டைம் போயிடுச்சு. ஃபோன் அட்டன் பண்ண மாட்றாரே. சரி, ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்கலாம். ஹலோ. பரவாயில்லையே, முடிச்சுட்டு தான் இருக்கார் போல். என்ன பண்ணுறீங்க? நானா? நீ ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை நான் நம்பணுமா? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா ராகுல் கிட்ட கேட்டு பாரு. 1 hour நான் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ கால் பண்ணுவேன்னு. சும்மா நல்லா சொல்லாதீங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தால் நான் ஃபோன் பண்ணதுமே அட்டன் பண்ணியிருப்பீங்கல்ல. நீங்கள் தூங்கியிருப்பீங்க. இப்போது ஃபோன் சத்தம் கேட்டதும் எழுந்து பேசுகிறீங்க. லூசே, ஃபோன் என் மடியில தான் இருந்தது. நீ கால் பண்ணதும் அந்த ரிங்டோன் சத்தத்தில் ராகுல் நெளிய ஆரம்பிச்சிட்டான். சரி, அதனால தான் ஃபோனை சைலண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட்டன் பண்ணேன். சரி விடுங்க, ராகுல் உங்கள் ரூம்லேயே தூங்கிட்டு இருக்கான். ஆமாம். அப்படியா? புருஷங்காரன் உங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கான், பொண்டாட்டிக்காரி என் ரூமில் தூங்கிட்டு இருக்கா. ஓ, பாப்பா ஒரு ரூமில் தான் தூங்குறாளா? ஆமாங்க, உங்ககிட்ட பேச சொல்லி வேற பயங்கர அட்வைஸு. நான் பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவள் தூங்கவே ஆரம்பித்தா. நல்ல பொண்ணு அவ. எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பா. அப்போ நான் நல்ல பொண்ணு இல்லையா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லையா? என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அர்த்தமும் இல்லை. அப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? வேறு பேத்தாதீங்க சந்தோஷ். நான் என்ன கேட்டேன் உங்களை? நீ நல்ல பொண்ணான்னு கேட்ட, சப்போர்ட்டா இருந்தது இல்லையான்னு கேட்ட. தெரியுதுல்ல, பதில சொல்லுங்க. இதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? மொக்க போடாதீங்கன்னா, கேட்டா பளிச்சுன்னு பதில சொல்லுங்களா? முடியாதுமா. யோ, ஏயா என்ன மட்டும் இப்படி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் யார்கிட்டயாவது சொன்னா கூட நம்ப மாட்டானுங்க. ஐயோ யோ, நீ பதில சொல்லுவியா மாட்டியா இப்போ? உனக்கே தெரிஞ்ச பதில நான் அதுக்கிட்டே சொல்லணும். எனக்கு தெரியும் தான், ஆனா நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஏன் சந்தோஷம் இப்படி வெறுப்பேத்துறீங்கன்னா? நீ ஏன் வெறுப்பாக்குற? நான் நார்மலா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம தெரிஞ்ச ஆன்சரையே எதுக்கடி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கே தெரியும் எல்லாம். ரொம்ப தான் இரிட்டேட் பண்றீங்க என்ன. ஏன்டா ஃபோன் பண்ணணும்னு இருக்கு. உன்னை யார் பண்ண சொன்னா? என்ன சொன்னீங்க இப்போ? ஏன் உன் காது செவிடாயிடுச்சா என்ன? எதுக்கு எனக்கு கால் பண்ணேன்னு கேட்டேன். என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப நான் பேசுறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல. சந்தோஷ், என்ன? நான் பேசலைன்னா ஃபீல் பண்ணுறீங்க, பேசுனா சந்தோஷம் இல்லைங்கிறீங்க. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? ஏன் சந்தோஷம் எனக்கு அடுப்பேத்துறீங்க? நீங்கள் ஒரு பக்கம், உங்கள் தங்கச்சி ஒரு பக்கம், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. நான் இப்படி பேசுறதே உனக்கு டார்ச்சரா இருக்குங்கிற. ஆனா இத்தனை நாளா நீ என்கிட்ட பேசாமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த நந்தினி. என் மேல தப்பே இல்லைன்னு தெரிஞ்சு நீ எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்த. இதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு நந்தினி? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உங்கள் மேலே இருந்த கோவத்தில் தான் பேசாமல் இருந்தேன், அதனால தான் சண்டை போட்டேன். நான் ஒன்றும் சந்தோஷமெல்லாம் இல்லை. சரி நந்தினி, நான் என்ன தப்பு பண்ணேன்? அது நீங்கள் என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டீங்க. எனக்கு அது பிடிக்கல, அதான் நீங்கள் பண்ண தப்பு. அப்போ இதுதான் உண்மையிலேயே உனக்கு என் மேல கோவமா? ஆமாங்க. பொய் சொல்லாதடி. இதுக்கு மேல வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாத, அப்புறம் நேர்ல வந்து அடி போன. சாரி. அப்போ உனக்கே தெரியுது இல்ல நீ பண்ணது தப்புன்னு. சாரிங்க சந்தோஷ். உண்மையை சொன்னா எனக்கு இப்போதான் நந்தினி உன் மேல ரொம்ப கோவம் வருது. ரொம்ப வலிக்குது நந்தினி. இன்னும் கேட்டா என் மேல தப்பே இல்லைன்னு தெரிஞ்சு என் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டல. எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் என்னை பார்த்து பேசுனல. என் தங்கச்சி கிட்ட நான் போட்டி போடுறேன், நான் சுயநலவாதி, எனக்கு பிடிவாதம் அதிகமா இருக்கு, நீ என்னென்ன பேச்செல்லாம் பேசுன. நீ நான் அப்படி இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின நந்தினி நீ. சாரி சந்தோஷ், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. தூக்கிட்டு போயிட்டு குப்பையில போடு நந்தினி உன் சாரியை. மன்னிப்பு கேட்கறதெல்லாம் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேட்கலாம். தெரிஞ்சே கஷ்டப்படுத்திட்டு எப்படி உன்னால சாரி எல்லாம் கேட்க முடியுது? வெக்கமாவே இல்லையடி உனக்கு? நான் ஒத்துக்கிறேன் சந்தோஷ், நான் வேண்டும்னே தான் உங்கள் மேலே கோவப்பட்டேன். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல சந்தோஷ். உங்கள் தங்கச்சி ஒரு பக்கம் என்கிட்ட பேசாமலே இருக்கா, இன்னொரு பக்கம் நீங்கள் என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் விடுவேன்னு பிடிவாதமாக நின்னீங்க, கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டீங்க. இப்படி எனக்கு நிறைய டென்ஷன் ஆகிடுச்சு சந்தோஷ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. எனக்கு யார்கிட்ட கோவத்தை காட்டுறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நான் வேணும்னே தான் உங்களை அப்படிலாம் பேசினேன், அதெல்லாம் தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட 1000 முறை கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க.
ஸோ அப்போ உனக்கு யார் மேலே கோவம் இருந்தாலும் அது என் மேலே தான் காட்டுவேன். அதுக்காக நீ என்னை என்ன வேணாலும் பேசுவ அப்படி தானே? ஆனால் நான் அமைதியாக இருக்கணும். நான் எதுவும் உன்னை திருப்பி கேட்கக்கூடாது. நீ சாரி சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணணும். அப்படி தானே? நான் அப்படிலாம் சொல்ல வரல. இவ்வளோ நேரமாக நீ இந்த மாதிரி தாண்டி பேசிக்கிட்டு இருந்த. எனக்கு யார் மேலேயும் கோவத்தை காட்ட முடியல, அதனால தான் உன்கிட்ட காட்டினேன், வேணும்னே தான் பேசுனேன்னு நீ இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்த என்கிட்ட. என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க சந்தோஷ். ஐயோ சாரிம்மா, மயிருன்னு சொல்லிட்டல. சாரி சாரி. அப்போ கூட நான் ஒன்றும் சொல்லலம்மா. நீ பேசுனது தான் மயிறு மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ கூட சொல்கிறேன், நீ பேசுனது மயிறு மாதிரி தான் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசினதில்லை சந்தோஷ். என்கிட்ட இதெல்லாம் பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சந்தோஷ். எனக்கு புரியுது நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு. ஐம் ரியலி சாரி சந்தோஷ். மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு தடவை இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சந்தோஷ். எனக்கு யார் மேலே கோவம் இருந்தாலும் அதை உங்கள் மேலே காட்ட மாட்டேன். உங்கள் மேலே கோவம் இருந்தால் மட்டும் தான் நான் இனிமேல் உங்ககிட்ட கோவத்தை காட்டுவேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. ஐம் சாரி. சரி விடு, நானும் சாரி கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன். சரி. சாரி சந்தோஷ். போதும் போதும், இதுக்கு மேலே சாரி சொல்ல வேணாம். சரி சொல்லலை, வேற என்ன சொல்ல? எதனா சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஐ லவ் யூங்க. போடி. சிரிக்காதடி, கடுப்பா இருக்கு. கடுப்பாக இருக்குங்கிறதே இவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிறீங்க. வேற வழி. சரி எப்படி இப்போ நாளைக்கு காலையில் நான் உன்னை பார்க்கணும். இப்போவே பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு, பட் அது முடியாது. சரி காலையில் எப்படி பார்க்குறது? நீ காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வெளியவே வெயிட் பண்ணு, நான் வரேன். சரி ஒரு 8:45க்கெலாம் வந்துடுங்க. சரிம்மா. அப்புறம் நீ தான் சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்டு சௌமியா என்ன சொன்னா? நந்தினி மூட ஸ்பாயில் பண்ணாத நந்தினி. அவளை பற்றி ஏன்டி பேசுகிற இப்போ? என் காலை வெயிட்டிங்கில் போட்டுட்டு அவகிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதனால தான் கேட்குறேன். என்ன சொன்னா அவ? கடவுளே, இனிமேல் சௌமியா என்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத வேற நான் உங்ககிட்ட சொல்லணும்ல. ச்சே, எப்போதாண்டி நீயும் நானும் நம்மளை பற்றி மட்டுமே பேசுறது? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்லிச்சு? அதை பற்றியெல்லாம் காலையில் பேசலாமா ப்ளீஸ்? இப்போ வேற எதுனா பேசலாம். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கே சௌமியா தான். அதை பற்றி பேசுகிறத விட வேற என்ன இருக்குது இந்த நைட்டில் பேசுகிறதுக்கு? நைட்டில் பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நந்தினி, அதை பேசுவோம். பேச்சே சரியில்லையே. சரி எதுக்கும் நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். கட்ட மீச பொண்ணுன்னா சும்மாவா? உஷாரா இருக்கிறா. நான் ஏன் சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. அந்த பயம் இருக்கணும். எங்க அப்பாவை பார்த்தா கட்டம் பேசுங்கிறீங்க. உண்மையாக இருந்தாலும் அப்படிலாம் சொல்லிடக்கூடாதுங்க. தினைக்கும் உன்னை பூஜை பண்ணி தான் நான் நாளையே தொடங்குறேன். ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். பார்த்துக்கோ பிள்ளையாரப்பா, உன்னை மட்டும்தான் நான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வையே, அந்த பக்கம் முருகனை கூட்டிகிட்டு வந்துடுவேன், இந்த பக்கம் நான் சிவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன், ஐயப்பன் சுவாமி பாபா சுவாமின்னு எல்லா சாமியும் கூட்டிகிட்டு வந்துடுவேன், பெருமாளையும் கூட்டிகிட்டு வந்து மெயினாக வச்சு கும்பிட ஆரம்பிச்சிடுவேன். பார்த்துக்க. டெய்லி இப்படி சாமி கிட்ட பேசலன்னா உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுல்ல? ஆமாப்பா, நான் பேசுறத அமைதியா கேட்குற ஒரே ஆளு இந்த சாமி தான். அதை தாண்டி இந்த வீட்டில் இருக்க யார்கிட்டயாச்சும் நான் நிம்மதியா பேச முடியுதா? ஒரு பேச்சுக்கும் எதிர் பேச்சு வரும் இந்த வீட்டில். என்னம்மா, நான் இல்லையா? நான் உங்களை இன்னைக்கு எதிர்த்து பேசியிருக்கேன். நீ எதிர்த்து பேச மாட்டேதான், இருந்தாலும் நான் சொல்றதெல்லாம் சில நேரத்துல கேட்க மாட்டேறியே நீ தான். அப்படியா என்ன? நீங்க சொல்றதை தான் நான் செய்யறேன். சரி விடுங்கம்மா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன குறை மனசுல இருந்தாலும் அதையும் சரி பண்ணிடுறேன். ஓகே, இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். சும்மாப்பா அம்மா சும்மா சொன்னேன். நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன். என் புள்ளி நீ, நல்ல புள்ளி நீ. அப்போ நானு யாரு நீ? காலையில ஒழுங்கா எழுந்து பல்ல தொலைக்கி குளிடானாலே கேட்க மாட்டேன். வந்துட்டான் இப்பதான் நானுன்னு. ஓடுறா, போய் குளிச்சுட்டு வாப்பா. வாங்க, காலையிலே திட்டுறீங்கல்ல என்ன? நான் போய் கோச்சிக்கிட்டு தூங்குறேன். போங்க. 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு குழந்தை வந்திருக்கிறானே, அவனுக்கு இட்லி சுட்டு போடுவானெல்லாம் இல்லை. காலங்கத்திலே திட்டுறாங்கப்பா இந்த வீட்டில். நான் போகிறேன். அடே சும்மாடா, எழுந்துட்டெல்லாம் தூங்காத. நீ போய் குளிச்சுட்டு வா, அம்மா இட்லி தரேன். அம்மா சட்னி ஊட்டுமா? என்னம்மா சட்னி ஊத்துன்னு கேக்குதே? இவ்வளவு காலையில சாப்பிட்டுக்குது? ஆமாண்டா, இங்க ஒரு ரவுண்டு முடிச்சிட்டு ஆபீஸ்ல வேற டிஃபன் எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுறாடா. இதெல்லாம் வேற பண்ணுதா இது? அம்மா இது மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்ததுன்னு வைங்க, கல்யாணத்துக்குள்ள நல்லா பெருத்துரும் சட்டி மாதிரி. அப்புறம் நம்ம மாப்பிள்ளை பையனுக்கு பொண்ணு அடையாளம் தெரியாம போகுது பாருங்க. வாசலை கூட நம்ம இடிச்சு கட்டுற மாதிரி ஆயிடும். என்னென்ன சொல்றான் பாருங்கம்மா இவன். அண்ணா என் சொல்ல குட்டிய, நான் உண்மையை தானே சொல்றேன். முன்ன இருந்ததை விட இப்ப 2 சுத்து பெருத்துருச்சு பாருங்க அது. ஆனா கல்யாணம் ஆக போற சந்தோஷத்துல எல்லாம் பெருக்கல இது. தின்னு போய் பெருத்துருக்குது, தின்னு கொழுத்துருக்குது நாய். அம்மா சட்னி காலி ஆயிடுச்சுமா. டைனிங் ரூம்ல இருக்குல்லடி, போய் எடுத்து ஊத்திக்கிய. சாப்பிடும் போது ஏந்துக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறல்லம்மா. அளவா சாப்பிடணும்னு கூட தான் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாம கேக்குற நீ மூஞ்ச பேர் அதுக்கு நாய்க்கு சட்னி வேணுமா? சட்னிய இந்த இருடி சாணி எடுத்துட்டு வந்து போடுறேன். ஏய் ச்சே, என்னடா பேசுற நீ லூசு? சும்மாறா.
காலையில என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாரு, போய் குளிச்சுட்டு வாடா போடா. போறேன். சரி, எனக்கும் ஒரு 10 இட்லி சட்னி சாம்பார்லாம் எடுத்து வைங்க, வந்துடுறேன். ஆனா அவளை மாதிரி 2 முறைலாம் தின்ன மாட்டேன் நான். எப்படிப்பட்ட புள்ளிங்கெல்லாம் வாச்சிருக்க பத்தி எனக்கு ஒன்னு அமைதியின் உருவமா இருக்கு, மற்ற 2 அராஜகத்தின் மறு உருவமா இருக்கு. என்னத்த பண்றது நானு? அம்மா சட்னி அரண்டி பேவுக்குஃப். காலையிலேயே பயங்கரமா ஆரம்பிச்சிருக்கு வீடு. இன்னைக்கு என்னென்ன ஆக போதோ. சரிப்பா, அப்போ நான் கிளம்புறேன். இவ்வளோ ஆஃபீஸில் விட்டுட்டு அப்படியே நான் நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். சரிப்பா, நீ இவ்வளோ சீக்கிரம் போகிறதுனால 3 மணிக்கே ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிடு. சரியா? தங்கச்சி கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துடு. அப்பா மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். 6 மணி வரையும் நீ நம்ம ஆஃபீஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்க்ஸ்ப்பா. இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ் சொல்லுற? நான் உன்னை 12 மணி நேரம் வேலை வாங்குவேன்னு நினச்சியா? இல்லைப்பா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்கள் 3 மணிக்கு போகணும்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்காக தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். சரி, தங்கச்சியை பத்திரமா கூட்டிகிட்டு போ. அப்புறம் ரோடு காலியாக இருக்குங்கிறதுக்காக ஸ்பீடெல்லாம் வண்டி ஓட்டாத. சரியா? சரிங்கப்பா. அப்புறம் சந்தோஷ், புதன்கிழமை மாப்பிள்ளையை வர சொல்லியிருக்கேன்டா. மனோஜியா? எதுக்குப்பா? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும்லப்பா. அப்போ பசங்க இன்விடேஷனை பார்த்து செலக்ட் பண்ணணும்ல, அதுக்கு தான் மாப்பிள்ளையை வர சொல்லியிருக்கேன். நீ புதன்கிழமை 2 பேரையும் கூட்டிட்டு போ. மாப்பிள்ளையையும் தங்கச்சியையும். நம்ம ஏற்கனவே பாரிஸ்ல ஒரு கடை பார்த்து வச்சிருக்கோம்ல, ராகுலுக்கு கூட இன்விடேஷன் எடுத்தோமே, அதே கடைக்கு கூட்டிட்டு போ. சரியா? பசங்க பத்திரிக்கை செலக்ட் பண்ணட்டும். சரிங்கப்பா, கூட்டிட்டு போறேன். சரிப்பா, அப்போ பாப்பாவை கூட்டிட்டு கிளம்பு. டைம் ஆயிட்டே இருக்கு. என்னப்பா அவ்வளவுதானா? வேற என்னப்பா ராகுல்? வேற என்னவா? தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா இல்ல மறந்துட்டீங்களா? என்ன விஷயம்னு சொல்லுடா, எனக்கு உண்மையிலே ஒன்றும் புரியல. ஆமா, உங்க பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி இருந்துட்டாலே போதுமே, எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே நீங்க. ஏன்பா, அண்ணனுக்கு தானே கல்யாணத்தை வச்சிருக்கிறோம், அண்ணனும் தானே பத்திரிகை செலக்ட் பண்ணணும், நந்தினி அண்ணன் கூட்டின்னு போனோம்ல. அதை பத்தி பேசுறத விட்டுட்டு நீங்க பாட்டுன்னு மனோஜ் ப்ரோவையும் மணி ஐயா மட்டும் கூட்டின்னு போ, அவங்கள செலக்ட் பண்ண வச்சு கூட்டின்னு வான்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? அதை பேசுங்க. அதை விட்டுட்டு மணியை பத்திரமா கூட்டின்னு போயிட்டு வாப்பா, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுப்பான்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ராகுல் விடு. அப்படிலாம் என்னால் விட முடியாது. நான் அநியாயத்தை தட்டி கேட்பான் இந்த ராகுலு. சும்மாலாம் இருக்க மாட்டான். நான் நீ இப்படி அமைதியாக இருக்கிறா, உங்ககிட்டே எல்லாத்தையும் சொல்லுகிறாரு. சரிப்பா சரிப்பா சரிப்பான்ற எல்லாத்தையும் தப்பா சொன்னா திருப்பி கேளுண்ணா. டேய் ராகுல், என்ன பேச விடுறா கொஞ்சம். யார் இப்போ உங்களை பேச வேணான்னு சொன்னது? சரிடா, கொஞ்சம் அமைதியா இரு. இருக்கேன், சொல்லுங்க. உன் அண்ணனுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோன்னு அப்பாவுக்கு தெரியாதப்பா. புதன்கிழமை மணிக்கு ஆஃப். அதனால தான் மணியையும் மாப்பிள்ளையையும் அன்னைக்கு அனுப்பிச்சு வைக்கலான்னு பார்த்தேன். அதுவும் இல்லாமல் நந்தினிக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு பத்திரிக்கை செலக்ட் பண்ணுறதுலாம் நல்லா இருக்காது. அதனால தான் உன் அண்ணனையும் நந்தினியையும் அடுத்த வாரம் புதன்கிழமை அனுப்பி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். அதுக்குள்ளே இப்படி அவசரப்பட்டு பேசுறியடா என்ன? ஓ அப்படியா? சரி சரி, அவசரப்பட்டு பேசிட்டா மன்னிச்சு விட்டுருங்க. மூஞ்சி பாரு இவனுக்கு, அண்ணனுக்கு மட்டும் நியாயத்தை கேட்டுக்கிட்டு வருவான். வரதுல என்ன தப்பு இருக்குது? வழக்கம் போல அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். பொம்பளை புள்ளியை தான் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ அண்ணனுக்கு நான் தானே சப்போர்ட்டுக்கு வரணும். எனக்கு ஒண்ணுன்னா என் அண்ணன் வருவல்லண்ணா. வருவேன்டா. பாசக்கார அண்ணன் தம்பிப்பா 2 பேரும். நாங்கெல்லாம் பாசமா தான் இருப்போம். நீங்களும் எங்க மேல பாசத்தை வைங்க. ஒட்டுமொத்த பாசத்தையும் அந்த குட்டி சாத்தானுக்கே கொடுக்காதீங்க. எப்படி நிக்குது பாரு, நல்லா ஷட்டி நாய். அப்படிலாம் சொல்லாதடா, பொம்பளை பொண்ணுடா. அப்படி சொல்லுங்க டாடி, சும்மா என்ன திட்டினா இருக்கான் தெரியுமா? சாப்பிடும்போது கூட திட்டுறான் இவன். நடிக்காதண்ணா, இப்படிலாம் பேசுறது நிறுத்தும் முதல்ல. அப்படியே ஆத்திரமா பத்திக்கின்னு வருது எனக்கு. அப்படியே சோஃபா ஊத்திக்க வச்சிருவான். மூஞ்சிய பாரு எப்படி நிக்கிறான்னு. சும்மா எவ்வளவு கோபம் வருது பாரு இவனுக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டு கோவப்படுறான். அப்பெல்லாம் செய்யக்கூடாது. இப்படிதாம்மா என்கிட்ட பேசுறானே அவன். வெறி நான் மாரி பண்றாமா அவன். அப்படி தாண்டி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ராகுலே காலையில வேணாண்டா, நான் ஆபீஸ் கூட்டு போறேன்டா, டைம் ஆகுதுடா. சரிண்ணா, இதுக்கு மேல ராகுல் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். கூட்டின்னு போங்கண்ணா. அதை அவன் கிடக்குறான். டாடி நான் போயிட்டு வரேன், டாடா. போயிட்டு வாடா தங்கம், டாடா. அம்மா டாடா. பாய்டி. பேகெல்லாம் எங்க? கார்ல வச்சுட்டு வந்துட்டேன். சரி சரி பாத்து போ. சரிம்மா. ராகுலு போய் போய். என் குழந்தை இவ்வளவு கியூட்டா பேசுற பாருமா. இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது பிரச்சனையே. கியூட்டா பேசுறாள். போய் போய் மூஞ்சிய போறோம் அப்படியே. அண்ணா அதை மண்டில நான் அடி வச்சு கூட்டின்னு போனான். விடுறா, மணி வா, டைம் ஆகுது. போலண்ணா. ரகுலு போய்டா. சாயங்காலம் வரும்போது நான் உனக்கு முட்டை பப்ஸ் வேணுறேன்னு. சீப்பே. என் குழந்தை இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டால, இவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்ப நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கப்பா, அதுவா குழந்தை? ஐயோ கடவுளே, நான் இன்னத்த சொல்றது. போங்க, உங்களையெல்லாம் திருத்த முடியாது. ராகுல் போய் தூங்குறோம், போங்க. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்ககிட்ட இருந்தாம்மா, உங்க 2 பேர்கிட்ட இருந்தா சொல்லணும். சொல்லாண்டா, அதுக்கு ஏன் இவ்வளவு நெளியிறியா? அங்க பாரு, அவனை பாம்பை விட மோசமா நெளியிறான். சும்மா இருங்க, புளிய போய் பாம்பு அதுன்னு நீ சொல்லுப்பா.
ஆ சரி. அது என்னன்னாம்மா சொல்லுங்க, நான் எதுக்கு இவ்வளோ தயக்கம்? நாளைக்கு நீங்களும் மணியும் பத்திரிக்கையை செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ இன்னைக்கு சாயங்காலமே நீங்கள் சென்னைக்கு போய் உங்கள் ஆளை பார்த்து அங்கேயே போயிட்டு ஸ்டே பண்ணலான்னு ஆசைப்படுறீங்க. அதைத்தானே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாக்ட்லிம்மா. ஏண்டா இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் யூத்தியாடா நீ? ஆமாப்பா. ஏய் ரொம்ப பெஜாருடா உங்களோடலாம். நீ இந்த சந்தோஷ நீங்க 2 பேரும் சரியே இல்லடா. ச்சே, பொம்பளை பிள்ளைங்களா பிறக்க வேண்டியதுடா நீங்க. அடக்க உடக்கமா இருக்கிறது, அப்படியே எல்லாத்துக்கும் தயங்கி தயங்கி பேசுறது, அப்படியே வெக்கப்படுறது, சீனுங்கிறது, நெளியிறது, எல்லா பொம்பளை பசங்களும் என்னென்ன பண்ணுங்களோ அது எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் பண்ணி நிக்கிறீங்கடா. பொம்பளை பசங்களா பிறந்து தொலைச்சிருக்கலாம்டா நீங்க 2 பேரும். கரெக்டுப்பா. உடனே வந்துருவா அப்பாக்கு ஆமாம் சாமி போடுறதுக்கு. சும்மா இருடி. அவன் ஏதோ கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படி தயங்கி தயங்கி கேட்குறான். இதுக்கு போயிட்டு நீ போயிட்டு வாடா கண்ணு. சரிங்கம்மா. அதுல கூட ஒரு சொரணம் இல்லை. வர வர சந்தோஷம் விட மோசமா இன்னும் வரடா நீ. அப்பாப்பா, அவனை மாதிரிலாம் என்னால் வர முடியாதுப்பா. நீங்கள் வேற. கரெக்டாக சொன்னீங்கண்ணா. 1ஆம் நம்பர் சொங்கி அவர்கிட்ட பேசினே இருக்கும்போதே தூக்கம் வந்துடும். அந்த மாரி சொங்கியா பேசுவார். வாய் அடுக்குடி. சும்மா இருறிய எம்மடி நந்தினியா மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியாம்மா நீ? எப்படி பேசுறாரு பாருங்கம்மா, இவ்வளோ சாஃப்டா பேசுறாரு பாருங்க. பொண்ணுகிட்ட பேசுறப்ப மட்டும் குரல அடிங்கிறோம் அவருக்கு. அதான் சும்மா இருக்கிறீங்களா 2 பேரும்? எம்மடிய நீ சொல்லுமா மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்ப்பா. நேற்று நைட்டு பேசிட்டோம். அப்பா இப்போதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்குது. உன் கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சு வச்சிட்டேன்னு வைய, அப்பா ஃப்ரீ பேர்டா ஆயிடுவாம்மா. அது வரைக்கும் எனக்கு அடி வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி தான் இருப்பேன் நான். அடிக்கிற வெயில்ல உனையாருப்பா வயிற்றுல நெருப்பெல்லாம் கட்டிக்கின்னு சுத்த சொன்னது. நல்லா ஐஸ் கியூபா எடுத்து கட்டிக்க, அப்பதான் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். போடு அப்படி. அவர் மூஞ்சி பாடுறா டேய். பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னப்பா ஆச்சு? அச்சிச்சோ மிஸ்டர் சிவகுமார், இப்படிலாம் மூஞ்சி வச்சிருக்காதீங்க, சிரிப்பாகுதுனுக்கா. ஏப்பா எப்பா காமெடியாகிற பண்ணிய. அப்பாம்மா அப்பாவை போய் கிண்டல் பண்ற நீயா? சும்மா விளையாடணும்ப்பா, கோச்சிக்காத. இப்போ நான் உன் மாப்பிள்ளை கிட்ட நான் சண்டை போடக்கூடாது, அவள் தானே. நான் போட மாட்டேன், நீ கவலைப்படாத. ஆனால் அதுக்குன்னு நீ வயிற்றுல நெருப்பெல்லாம் கட்டிக்கின்னு சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீயா இருப்பா. சரிடாமே, அப்பாவுக்கு இது போதும். அவன் பாவம்மா, உண்மையிலேயே அப்பாவி பூச்சிம்மா. இன்னொரு தடவை அவங்ககிட்ட சண்டையெல்லாம் பிடிக்காதுன்னா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் நீ. சரிப்பா. சரிடாமே. அம்மே அடுத்த வாரம் நீயும் மாப்பிள்ளையும் போயிட்டு பத்திரிகையை பார்த்துட்டு வந்துருக்கேன்னா நல்லா சூப்பரான பத்திரிகையை செலக்ட் பண்ணிட்டு வரணும். சரி அடைச்சலாம்? சரிப்பா. பாரு, நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு பத்திரிகையை செலக்ட் பண்ணுறேன். அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே ஆரஞ்சு கலர் பச்சை கலரில் செலக்ட் பண்ணிட்டு வரேன் பாரு. ஏய் அங்கே தானே பேசுகிற, எதுக்கு இப்போ என்கிட்ட வர நீ? உன்னை இழுக்கலன்னா எனக்கு நாள் ஆரம்பிக்குமா சொல்லு. அதனால தானம்மா. என்னப்பா சொல்கிற? ஆரஞ்சு கலரு பச்சை கலரு ஜிகு நான் போட்டதே பத்திரிக்கை கார்டு. என்னப்பா நல்லா தானே இருக்கும்? ரொம்பவே அம்சமாக தான் இருக்கும். ஆனால் வேணாம், நீ நல்லா மாடனா பாரு சரியா? சரிப்பா சரிப்பா, சும்மா விளையாடுனேன். ரொம்ப தாங்க நக்கல் அடிக்கிறீங்க. ஏன் ஆரஞ்சுக்கும் பச்சைக்கும் என்ன குறையா? அதானே நல்ல அட்ராக்டிவான கலர் ஆச்சு அது. அதை சொல்லுப்பா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஐயோ எப்பா பாருப்பா, அம்மா உன்னை கழுதுன்னு சொல்லிச்சு. ஏய் நான் என்கிட்ட இப்படி சொன்னேன்? இது பாரு நந்தினிய, சும்மா இரு சொல்லிட்டேன். நானும் ஒத்துக்க மாட்டேன். நீ அப்பாவை தான் சொன்னேன். அப்பா பாருப்பா எப்படி சொல்லிச்சு பாருப்பா. அம்மா இத்தனை வருஷமா அம்மா கூட வாழ்ந்துருக்கிற, அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கிற, எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கல்யாணம் பண்ணினிய. உன்னைய பார்த்து அம்மா கழுதுன்னு சொல்லிடுச்சப்பா. ஏதோ என்ன சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல, நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனால் உன்னை சொல்லலாமாப்பா, திருப்பி திட்டுப்பா அம்மாவை. சிரிக்குது பாரு நந்தினி. ஐயோ பாருப்பா, என் அண்ணன் வேற சிரிக்கிறான். எப்பா அப்பா உன்னை கழுதுன்னு சொன்னதுக்கு அண்ணனும் சப்போர்ட்டுக்கு வராரு போல இருக்குதுப்பா. என்னப்பா நீ சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கா? திட்டுப்பா 2 பேரையும். விடுமா நந்தினி, போனா போட்டோம். எனக்கு நீ இப்படி பேசுறது தான் சந்தோஷமா இருக்குது. என்னப்பா இவ்வளோ மூச்சு பிடிக்க பேசுன? 2 வார்த்தையாவது திட்டுப்பா. அட போமா, நீ பேசுறது கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஐயோ உங்களெல்லாம் திட்டுறதுக்கு நீ இப்போ மனசே வரல. எப்படியா நீ உட்காரமா கொஞ்ச நேரம், அப்போ கூட நல்லா ஜாலியாக பேசினின்ட்டு பொறுமையாக வேலைக்கு கிளம்பிப்போ. ஆமாம்மா பொறுமையாக கிளம்பிப்போ. உங்கள் அப்பா கட்டின ஆஃபீஸ் இல்லை அது, நீ எப்போ வேணாலும் போகலாம் போ. அப்பா உன்னை டேமேஜ் மேலே டேமேஜாக பண்ணுறாங்கப்பா. இதுக்கு மேலே சும்மா இருக்காதா? பொங்கி எழு சிவகுமாரே. ஏங்க பாத்தீங்களாங்க, உங்களையே பேரை விட்டு கூப்பிடுறாவ. போச்சு போங்க எல்லாம். என்ன தப்பிப்பா, என் பொண்ணு என் பேரை சொல்லி கூப்பிடுது. அவனுக்குண்ணா கூப்பிடுறதுக்கு தானே பேரை வச்சுக்கிறாங்க. ஓ அப்படியா? அது சரி. சரி சிவகுமார், டீ குடிக்கிறது தானே, ஆறுது பாருங்க. ஐயோ அப்பா, என்னப்பா இதெல்லாம்? அதண்ணா என்னடியா, என்ன உனக்குன்னா அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு? என்னைய பேரை சொல்லி கூப்பிடுற நீ? நீங்க தானங்க சொன்னீங்க கூப்பிடுறதுக்கு தான் பேரை வச்சிருக்காங்கன்னு, அதனால தானே கூப்பிட்டேன். இந்த மாதிரி டீச்சரை அதெல்லாம் சரியில்லை, வேணாம். சும்மா விளையாடுங்க, டீ எடுத்து குடிங்க. அதானே பார்த்தேன், பகீர்னு ஆயிடுச்சுடி. ஒரு நிமிஷம் மாமா, நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் மாமா, சரிங்களா?
சரிம்மா நந்தினி பேசிட்டு வா. அதுக்கு தானே சந்தோஷம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்காப்புல. தம்பி பேசிட்டு பொண்ணு சீக்கிரமா நேரத்தோட அனுப்பி வச்சிருப்பா, லேட் ஆயிருப்போது. 8:55 உள்ள இருப்பாம்மா, கவலைப்படாதீங்க. சரிப்பா வாங்கிட்டு பிடிச்சதே எனக்கு இந்த பங்க்சுவாலிட்டி தான். சரிப்பா நீ அவள்கிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. வரமா நந்தினியே, பாய், ஆஃபீஸ்ல பார்க்கலாம். சரிங்க மாமா. மாமா செம்ம கியூட்டு தெரியுமா? டெய்லி என்ன கூட்டிட்டு போயிட்டு வர்றதும் இல்லாம ஸ்நாக்ஸ் எல்லாம் வர வாங்கி தராரு. நான் அப்படி பாக்குறீங்க, நீங்களும் தான் வாங்கி தரீங்க எனக்கு. நான் அதுக்காக ஒண்ணு பார்க்கல, ரொம்ப அழகா இருக்க, அதான் பாக்குறேன். அப்போ அசிங்கம் வந்தா பார்க்க மாட்டீங்களா? என்னடி கேள்வி இது? நீ எப்படி இருந்தாலும் நான் பாப்பேன்டி. அது சரி. ஆமா, காலையில எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க வீட்ல இருந்து? 5:30 மணிக்கு கிளம்புனேன். எங்கப்பா, அப்ப 5:30 மணிக்கு மணி கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு மறுபடியும் உங்க ஆபீஸ்க்கு போயிட்டு இப்ப என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா? ம் டயர்டாவே ஆகாதா உங்களுக்கு? ஆகுதுதான், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா டயர்டும் போயிடுதுடி. கியூட் பண்ண மாலு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா நந்தினி? ஏன் நந்தினி இப்படி பண்ற? சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டியா? என்னாச்சு சந்தோஷ், நான் எதனா தப்பா சொல்லிட்டேனா? நீ எதை என்னைக்கு சரியா பேசிருக்க? என்னைக்காச்சும் என்ன புரிஞ்சிருக்கியா நந்தினி? ஏன் நந்தினி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன கெஞ்ச வச்சுக்கிட்டே இருக்கா? ஏய் சந்தோஷ், அமைதியாரு சந்தோஷ். எதுக்கு இப்படி கத்துற? பார்க்கிங் இது, யாராவது பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது. இப்படியே அவளை வெளியே வச்சு திட்டுவ? அதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல, பட் என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா சௌமி. அட பாவி. பட் ஸ்டில் இது ஆஃபீஸ்ப்பா, இப்படி எல்லாம் நீங்க இங்க நின்று சண்டை போடுறது நல்லா இருக்காது, சரியா? அப்புறமா வேணா அவகிட்ட பேசிக்க. சரி நான் கிளம்புறேன், நீ பேசிட்டு அவளை அனுப்பு. சரி சௌமி, இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? பாக்குறா பாரு நல்லா. நல்லா அடிச்சுக்கிறாங்க போல, இதுதான் வேணும் எனக்கு. போயிட்டாளா? சூப்பர். சாரிடி தங்கம், அவ வரதை பார்த்தனா அதான் உன்னை திட்டுற மாதிரி சீன் போட்டேன். சாரிடி. நேத்துல இருந்து உங்க பேச்சே சரியில்லை, போங்க. என் செல்லம் இல்ல, நான் தான் சாரி கேட்கறல, விடா. அவ முன்னாடி நம்ம 2 பேரும் நார்மலா பேசிக்கிட்டு இருந்தோன்னு வையன், நம்மளுக்கு சண்டை இல்லைன்னு நினைச்சுப்பா. அப்புறம் அவ என்கிட்ட நெருங்க மாட்டாடி. அவளை என்கிட்ட நெருங்க வைக்கணும், அப்பதான் அவளை நான் பிடிக்க முடியும். அவளை பிடிச்சி நீங்க என்னங்க பண்ண போறீங்க? நந்தினி, அவ இத்தனை வருஷமா என்ன அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான் நந்தினி. பட் மோர் தென் ஃப்ரெண்ட், அவளுக்கு என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது அவ வாயாலேயே நான் ஒத்துக்க வைக்கணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அதுவும் இல்லாம நீயும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு தெரிஞ்சும் அவ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அது ரொம்ப ஆபத்தா முடியும். மணியையும் அவ கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் உனக்கு எல்லாத்தையும், சரியா? இப்போதைக்கு நீ இந்த விஷயத்த கண்டுக்காத. சரி, ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல. சரி பார்த்து இருங்க, என்ன அவ எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவா. நீங்க வேற பேக்கா, அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் பேக்கா? ஆமா. கவனிச்சுக்கிறேன் மேடம், கவனிச்சுக்கிறேன். சரி நீ உள்ள போ, டைம் ஆகுது பாரு. நான் உனக்கு லஞ்சில் கால் பண்றேன், சரியா? சரிங்க, டாட்டா. டாட்டா மட்டும் தானா? கணத்துல ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயா? கொடுக்குறாங்க, வாங்க. மூஞ்சி போற நல்லா பார்க்கிங்ல நின்றுக்கிட்டு கிஸ் வேணுமா கிஸ்? ஆளு சரியில்லை, நீங்க போங்க, நான் கிளம்புறேன். சும்மா சொன்னேன்டி. அன்னைக்கு பாரு, நீ என்னை வெறுப்பேத்தினதுக்கு, என்கிட்ட சண்டை போட்டதுக்கு, என்னை இஷ்டத்துக்கு பேசினதுக்கு, வாய் ஓவரா ஆடினதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ எனக்கு 1 2 3 4 எத்தனை கேட்கலாம்? சரி கவுண்ட்லெஸ்ஸா எனக்கு நீ நிறைய கிஸ் கொடுக்கணும். என்னைக்கு? ஃப்ரைடே நைட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, சரியா? ரெடியா இரு. நிமிஷத்துல பிளான போட்டாரு. சரி பாத்துக்கலாம். பக்க தானே போற? கிளம்புறேன் நான், டாட்டா. சரிடி சொல்லும், பாய். பாய்ங்க.